காடுகளை பாதுகாக்கும் திட்டங்களின் வாயிலாக பூமியை பசுமையாக்கும் முயற்சியில் மலேசியா தொடர்ந்து ஈடுபடும் என இயற்கை வள சுற்றுச்சூழல் அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்லஸ் உகா அம்பாஸ் தெரிவித்தார். 1970ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை தீபகற்ப மலேசிய வனத்துறை குறிப்பிட்ட சில மர வகைகளை மறுநடவு செய்ததன் மூலம் 33,015 ஹெக்டேர் பரப்பளவுள்ள காடுகளை பாதுகாக்க உதவியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அந்த எண்ணிக்கையில் அரிய வகை மரங்களை நடவு செய்யப்பட்டிருக்கும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி உட்படுத்தப்படவில்லை எனவும் டத்தோஸ்ரீ டாக்லஸ் உங்கா அம்பாஸ் தெரிவித்தார். அத்துடன் 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரலைக்கு பின் அரசாங்கம் கரையோர பகுதிகளில் வேறு சில மர வகைகளை நடவு செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை கரையோர பகுதிகளில் 5000 ஹெக்டேர் நிலப்பரப்பு மரநடவு மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்டுள்ளது. பசுமையான ஆசியாவை நோக்கி காடுகளின் மறுநடவு திட்டம் எனப்படும் உலகளாவிய ஆய்வரங்கை தொடக்கி வைத்து டத்தோஸ்ரீ டாக்லஸ் உகா அம்பாஸின் உரையை பிரிம் எனப்படும் மலேசிய வனத்துறை ஆய்வுக் கழகத்தின் தலைமை இயக்குநர் டாக்டர் அப்துல் கத்தீப் முகமது வாசித்தார்.